புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கல்வினால் கட்டப்படுகிற ஒரு கட்டிடத்தை குறித்து பேசுகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆலயம், தேவனை ஆராதிக்கும்படியான சூழல்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு ஆசையை தேவன் நமக்கு கொடுப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்கே கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் தேவன் அந்த காரியத்தை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதே ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனால் கட்டப்படுகிற காரியம். அந்த நாட்களில் ராஜாக்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருந்தது. அதனால இங்கே தாவீதுக்கு அந்த ஆசை இருந்தது. ஆனால் தாவீதுக்கு பதிலாக நம்முடைய குமாரனாகிய சாலமோன் கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, இந்த கடைசி காலங்களிலே வாழுகிற நமக்கு, ஒரு சிறிய கூட்டமாகிய ஒரு சபைக்கு, ஒன்றும் பெரிய வசதி படைக்காத நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சிறிய ஆசை தான் இந்த ஆசீர்வாதத்திற்கான பெரிய காரணமாக இருக்கு. நம்ம அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கோம். இந்த ஆலய கட்டுமான பணிக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் ஜெபித்திருக்கோம். சில நேரங்களில் அந்த ஜெபத்திலே நம்ம சோர்ந்து உண்டு. ஏனென்றால் எப்போ நீங்கள் அதற்கான ஆசை மட்டும் வைத்திருக்கிறீர்களோ அப்போ அதற்கான சாத்தியங்கள் உருவாக, எந்த சூழ்நிலையிலையும் நாம் பிரயாசப்படாமல் வெறுமனே நம்முடைய எண்ணங்களை மட்டும் நாம் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அங்கே செயல்பட முடியாது. அதனால தான் இங்கே தாவீது அதை ஆசைப்பட்டான், ஆனால் சாலமோன் அதை கட்டி முடித்தான். இன்னைக்கு 2 காரியங்களை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருடைய ஆசையை ஒருவரை கொண்டு செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆசையை நம்மை கொண்டு செய்கிறார் என்றால் நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலயம் என்பது ஏதோ நாம் கூடுகிற அல்லது நின்று ஜெபிக்கிற, கடந்து செல்லுகிற ஒரு இடம் அல்ல. ஏன்னா இந்த ஆலயத்தை கட்டும்போது நான் இதற்கு பணம் பற்றாக்குறைகள் இருக்கும்போது, பண தேவைகள் இருக்கும்போது, சில நேரங்களில் எப்படியாவது ஒரு லோனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா இந்த தேவைகள் எல்லாம் சந்திச்சிடலாம்னு சொல்லிட்டு லோனுக்காக பேங்கர்ஸை கூப்பிட்டு வரும். அவங்க மற்ற எல்லா காரியத்தையும் பார்த்து நாங்கள் பில்டிங்கை பார்த்துடுறோம், பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு லோனுக்கு ஏற்பாடுகள் பண்ணிடலாம். அதிகமாக வட்டி கொடுக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிலரை கூப்பிட்டு வரும். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே சொல்லுவாங்க, இந்த பில்டிங்குடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தா ஏதோ சர்ச்சு மாதிரி இருக்காது. உடனே நான் சொல்கிறேன், இல்லைங்க சர்ச்செல்லாம் கிடையாது, இது ஒரு சும்மா ஒரு கமர்ஷியல் கார் அப்படின்னு. அவங்க இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, நான் பார்க்குறேன்னு பார்த்தா அது சர்ச்சு மாதிரி தான் தெரியுது. ஒரு 2-3 முறை அந்த காரியத்தை நான் சொல்லி, அப்புறம் கடைசியாக ஒரு பேங்கில் சொல்லிட்டாங்க, இது சர்ச் தான் தெரியுது, பட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த சர்ச் இல்லை என்று சொல்லிட்டீங்கன்னா வேற எங்களை தாண்டி அடுத்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அவங்ககிட்ட நீங்கள் அதை முக்கிய சொல்லிட்டீங்கன்னா இந்த லோன் சேங்ஷன் ஆகிடும். அப்போ தான் என்னுடைய மனதில் தோணும், ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தோம். அதற்காக பிரயாசப்பட்டோம். கிட்டத்தட்ட 3/4 பாகமான வேலைகள் முடிஞ்சிச்சு. அதனுடைய தோற்றம் ஒரு ஆலயத்துக்குரியதாக மாறின பின்பு நீ மனசார போய் சொல்லி ஒரு லோன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லி அது குறித்து மிகவும் வேதனைப்பட்டது. அது பின்பதாக சொன்னாங்க, இப்போ அடுத்த அந்த சமாச்சாரம் முடிஞ்சிருக்கு, இப்போ அடுத்தது நமக்கான சவால் ஆரம்பிக்கும். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீங்கள் சாதாரணமாக வீடு தான் கொண்டு சொல்லியிருங்க. அவங்களுக்கு சர்ச்சான்னு கேட்டாலும் கூட நீங்கள் வீடான்னு கொண்டு சொல்லியிருங்க, நீங்கள் இல்லைன்னு கூட சொல்ல வேண்டாம். இல்லை வேண்டாம், அப்படி ஒரு சூழல் வேண்டியது. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது என்பது கடினமான ஒன்று தான், அது சாதாரணமானது அல்ல. ஏன்னா அது ஜனங்களுடைய அங்கீகரிப்புக்குள்ள போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கும் ஆலயங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கோம். இது வீடாக தான் இன்றைக்கி அதனுடைய சூழலிலே வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீடாக இருந்தால் நமக்கு ரோடவோ அல்லது வேற காரியங்களோ பிளாக் பண்ண முடியாது, நம்மகிட்ட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, நம்ம வீட்டுக்கு யார் வருவது என்று யாரும் கேட்க முடியாது. அந்த ஆலயம் என்று சொல்லும்போது அதற்கான எதிர்ப்புகளும் இருக்கும், அதற்கான ஆசீர்வாதங்களும் இருக்கும். அதனால தான் அதை கட்டுவது என்பது தேவனுடைய தீர்மானம் இல்லாமல் நடக்காது. அதை கர்த்தர் தீர்மானித்தபடியினால உங்களை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய பங்களிப்பும், ஒரே ஒரு கல்லை தூக்கி நீ வைத்திருந்தாலும் அது தேவனுடைய ஆலயத்தில் வைத்த காரியம். இதில் வேலை செய்யும்போது ஒவ்வொரு காரியத்தையும் அழகு பார்த்து செய்வார்கள். இந்த வர்ணம் வீட்டும் போது கூட அருமையான பெயிண்டரையாக இருக்கிறாருங்க நம்மகிட்ட. சும்மா சாதாரண ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள்.
இந்த காரியத்துக்கு இதை செய்தால் தான் நல்லா இருக்கும், இந்த காரியத்துக்கு இது உடன்படாது, இதை நீங்க செஞ்சா நல்லா இருக்காது. அப்போ அதை ஆசைப்பட்டு அதன் மேல் வேலை செய்கிற காரியம். ஒரு மனிதனுடைய வீட்டை கட்டும்போது உங்களுக்கு அது இருக்காது. இப்போ நீங்களே ஒரு வீடு கட்டுறீங்க, நான் பார்த்துட்டு எனக்கு இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொன்னாலும் உள்ளூர் அது இப்படி இருந்தால் என்ன, அதனால என்ன ஒரு தடவை வேணும் அடுத்த தடவை மாற்றி செய்யும். ஆனால் ஆலயம்னு சொல்லும்போது உன்னை அறியாமலேயே உன்னுடைய இருதயத்திலிருந்து அதன் மேல் ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் தேவன் அந்த தருணத்தை அந்த வாய்ப்புகளை நமக்கு கொடுத்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை குறித்து தான் நான் சொல்லுகிறேன். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கர்ப்பப்பிறப்பாகி அவன் குமாரனைய நாமத்தின் நிமித்தம் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்பொழுது கர்த்தர் சொல்லிய தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழுந்து இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் தன்னுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே ஒரு ஸ்தானத்தை பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான் என்று சொல்லப்படும். உடன்படிக்கையின் பெட்டிக்கான ஸ்தானம் அது ஆலயத்தில் தான் இருக்கணும். ஏன் ஆலயத்தை உருவாக்க வேண்டும்? ஒன்று, அது நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்குரிய காரியம். நம்மளுடைய வீட்டை காட்டிலும் தேவனுடைய வீடு முக்கியமானது. நீங்கள் தேவனுடைய வீடு பாடாய் கிடக்கும் போது மச்சிப்பார்வை வீட்டில் குடியிருப்பது எப்படி அது சாத்தியமாகுமான்னு சொல்லி வசனம் கேட்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வீட்டை நீங்கள் அதை உருவாக்கும் போது, அதை நீங்கள் கட்டி எடுக்கும் போது அதில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கான ஒரு ஸ்தானம் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய ராஜ்யத்திற்குரியது, தேவனுடைய பணிக்குரிய காரியங்கள். அது அங்கே இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உன் வீடும் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய இடங்களில் நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். ஆலயத்திற்காக பிரயாசப்படுகிறவர்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தில் குறைவுபட்டு போனதே கிடையாது. நான் சில நேரங்களில் அதை ஒரு ஷார்ட்கட்டாக கூட சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஆலயத்துக்குரிய காரியங்களையும் செஞ்சு பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட. பணத்திற்காக சொல்லலைன்னா இது ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம். இதை தாவீதும் அவன் சாலமோனும் அதை அனுபவித்திருந்தார். அதனாலதான் தேவன் இந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு, இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அதை குறித்து அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. தேவனுடைய இடத்துல நான் அபயமிட்டேன், சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்முடைய ஆலயத்திலிருந்து அந்த சத்தத்தை கேட்டார். ஏன் இந்த ஆலயத்தை உருவாக்க வேண்டும்? இன்னைக்கு நம்மளுடைய வீடுகளில் நம்ம உட்கார்ந்து ஆராதிக்க முடியாதா? நாம் ஏற்கனவே சின்ன சின்ன இடங்களில் ஒரு ஆலயத்தை உருவாக்காமல் அல்லது நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்திலே நம்ம இருந்து ஆராதித்து விடக்கூடாதா? இல்லை, நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கூப்பிடும் போது அந்த சத்தம் கேட்கப்படும். அநேகருடைய வாழ்க்கையில வேதத்தில் நீங்க பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து கூப்பிட்டவருடைய சத்தம் கேட்கப்பட்டது. அன்னாரை குறித்து நீங்க பார்க்கும்போது வாய்ப்பற்ற சூழ்நிலை, மரட்டு சூழ்நிலை, வாய்ப்பில்லாத சூழ்நிலை. ஆனா என்ன பண்றா? தேவனுடைய ஆலயத்துல வந்து அவளுக்கு தேவனை நோக்கி அபயப்படுகிறாள், கூப்பிடுகிறாள், அழுகிறாள். தேவன் அந்த சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். அந்த பதிலுக்கு அவன் என்ன பண்ணா, நான் சாமுவேலை பெற்றெடுத்து அவனை ஒரு பெரிய செல்வசீமான் ஆக்கி விடுவேன், என் தேவனாகிய கர்த்தரிடத்துல சாட்சி சொல்லும்படி நிறுத்துவேன்னு சொன்ன திரும்பவும் அவனை ஆலயத்தில் கொண்டு வருகிறது. அந்த ஆலயம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் அது உன்னோடு பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும். அது உன்னோடு கூட ஒரு வாழ்க்கையோடு கூட அது இசைந்ததாக இருக்க வேண்டும். ஏதோ கட்டினோம், ஏதோ போய் அமர்ந்திருந்தோம், வசதியாக உட்கார்ந்திருந்தோம், ஆரோக்கியம் என்பதா அல்ல. அதோடு கூட அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட உறவு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆலயம். அந்த உடன்படிக்கையின் பெட்டி அதை கொண்டு வரும்போது அதை தகுதியற்றவர்கள், ஆசாரியர் அல்லாதவர்கள் அதை தொட முடியாது. அதை தொட்டால் மறித்து போவார்கள். மாடு மிரண்டதுனால அந்த உடன்படிக்கையின் பெட்டி அப்படியே வண்டியிலிருந்து சாய்கிறது. தகுதியற்றவர்களாக தொட்டவர்கள் மறித்து போனார்கள். ஆனால் ஓபேத் ஏதோ பாருங்க, அவனுடைய வீட்டில் அதை கொண்டு வந்து வச்சிருக்கான். அப்போ அவனுக்கு எவ்வளவு பெரிய நெஞ்செழுத்தம், தைரியம் பாருங்க. காரணம் என்ன? அவன் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டான். அது வைக்கப்பட வேண்டிய ஒரு இடம் ஆலயம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் வீடுகளை தேவனுடைய ஆலயத்தை உருவாக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை அப்படியாய் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கே கூப்பிடும் போது அதற்கு பதில் வந்தே தீரும். நமக்கு மற்ற மதத்தவர்களைப் போல ஆலயம் என்பது ஒரு விக்கிரகமோ அல்லது வேற சடங்குகளையோ உள்ளடக்கினது கிடையாது. மாறாக தேவ பிரசன்னத்திற்காக ஒருமனப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தை மட்டுமே, தேவனை மட்டுமே மையப்படுத்தி காத்திருக்கிற ஒரு ஸ்தலமாக அதை உருவாக்கி வைத்திருக்கிறபடினால
கூப்பிடும்போது தேவன் அதற்கு பதில் கொடுப்பார். இங்க அதுதான் இவன் சொல்லுகிறான். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். என் கூப்பிடுதல்கள் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லப்பட்டது. If you call the Christ in the presence of his place, அவருடைய இடத்தின் பிரசன்னத்தில் நீங்கள் கூப்பிடும்போது அவர் செவிகளிலே ஏறிவிடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மளை கூடியிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவருடைய காதுல நேரடியாக சொல்லக்கூடியான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் அடுக்கும்போது அது தேவனாகிய கர்த்தருடைய செவிகளை போயிடும். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. இங்கேயும் யாருக்கிட்ட திண்ணேரியாவது உட்காந்து கொஞ்ச நேரம் கதை பேசி அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் வாக்காடி அங்கே இருக்கிற பிரச்சனைகள் உண்டாக்கி அந்த வீடுகளிலேயும் பிரச்சனை உண்டாக்கி அந்த வீட்டாரை வச்சும் பிரச்சனை உண்டாக்கி இப்படிதான் நேரத்தை போகும். அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தில் உட்காந்துருந்து அழுது பாருங்களேன், உங்க பிரச்சனை எல்லாம் அப்படியே வாசப்படாது, ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த அந்த காமன் சென்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் நமக்கு ஆலயத்தில் கொடுத்திருக்கிறார். ஏதோ கூட்டி வச்சு அழகுபடுத்துவதற்காக கிடையாது. நீங்கள் தேவ சமூகத்தில் அபயமிட்டு அழும்போது அங்கே நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் பதில் கொடுப்பார். எதற்காக ஆலயம்? அநேக காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறதையும் வேகமாக வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அதற்கு முன்பதாக சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்தும் சாலமோன் அது ஆசைப்பட்ட காரியங்களை குறித்தும் சில வசனங்களை வேகமாக வாசித்து நாம் கடந்து செல்லலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உங்கள் அடியேன் இடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அவன் சொல்லுகிறான், திரும்ப வாசிக்கலாம். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பங்கள் என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய அவருடைய நாமம் விளங்கும் என்று சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இரவும் பகலும் திறந்திருப்பதாக. 24/7 ஆஸ்பத்திரிகளில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க 24/7 அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் 24 மணி நேரம் எப்போ வேணாலும் அங்கே போகலாம். ஏன்னா அந்த இடத்துல மருத்துவர்கள் உண்டு, இந்த டாக்டர் இருப்பாரோ அல்லது டியூட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க, அல்லது யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, எமர்ஜென்சி அட்டன் பண்ணுவாங்க. இந்த சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டு அவன் சொல்றான், நான் உண்மை நோக்கி கூப்பிடும் போது நீ செவி கொடுப்பதற்காக 24/7 இருக்கணும். ஒரு ஆலயத்தை பரிசு பண்ணும்போது அவன் சொல்லுகிற காரியம் இது வார்த்தைக்கான இடம் கிடையாது. ஆண்டவரே, இந்த இடத்துல 24 மணி நேரமும் எப்பொழுதும் இரவும் பகலும் உங்களுடைய பிரசனம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நான் கட்டின இந்த கல்லான ஆலயத்துல தேவ பிரசனம் இருக்கிறதாங்கிறதான பார்க்க வேண்டும். இரவும் பகலும் தேவனுடைய பிரசனம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் என்னுடைய சின்ன வயதுல நாங்கள் போய் கொண்டிருந்த ஆலயத்துக்கு வெளியே பாரம்பரியக்கு போகும்போது அங்கே ஏதாவது ஒன்று வீட்டில் முடியல, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. என்னை சிங்கத்தில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லை கூட்டிகிட்டு போனப்போ அந்த ஆலயத்தில் வச்சு அந்த பாஸ்டர் நீ மடியில் வச்சு என் கைகளையும் கால்களையும் ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் போலியாக தான் நான் உடம்பு சரியில்லைன்னு அங்கே போயிருந்தேன். ஆனால் அந்த நினைவுகளை வந்து போகவே இல்லை. காரணம் என்ன? ஆலயம் என்பது எச்சமயமும் அது தேவனுடைய பிரசனத்தை கொடுக்கிற இடமாக இருக்கும். அப்பதான் ஜனங்களுக்குள்ள அந்த ஆலயத்தை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுவதை விட அதை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதை பிரசனம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவ பிரசனம் உள்ள இடமாக அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அங்க போனா விடுதலை என்பது இருக்கும். ஆலயம் என்பது அதுதான். அதனாலதான் சாலமோன் சொல்லுகிறான், இந்த கட்டின நீ சொன்னபடி கட்டின, விரும்பினபடி கட்டின, எதிர்பார்ப்புக்கு மேலாக கட்டின அந்த ஆலயம் அல்ல, அதுல எப்பொழுதும் இரவும் பகலும் உங்களுடைய பிரசனம் இருக்க வேண்டும். அங்கே கூப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அங்கே தேவ சமூகத்திலிருந்து பதில் உண்டாகணும். இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம் கட்டின அலங்காரப்படுத்துகிற ஆலயம் அல்ல, அது தேவ பிரசனம் இருக்கிறதாங்கிறது முதல்ல பாருங்க. அந்த தேவ பிரசனத்திற்கு இடையூறாக இருக்கிற காரியங்கள் இருக்குமானால் அவைகளை தகர்த்து போட்டு ஆண்டவருடைய பிரசனத்திற்காக காத்திருங்க. தேவன் அந்த இடத்துல அவர் கிரியை செய்ய வேண்டும். அது தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 31-32 வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனுடைய ஆணையை சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனை கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையிலே குமர பண்ணி அவனை குற்றவாளியாகி தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உங்கள் அடியாரை நியாயம் தீர்த்தீராக. முதலாவது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி, ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு மருத்துவமனையை காட்டிலும் ஒரு பாடோடு கஷ்ட
இரண்டாவதாக அது ஒரு நல்ல நியாயஸ்தலமாக இருக்க வேண்டும். அது ஒரு கோர்ட்டாக, நீதிமன்றமாக இருக்க வேண்டும். ஒருவன் தன் அயலானுக்கு விரோதமான காரியத்தை செய்தால், அந்த காரியத்தில் அநீதி நீக்கப்பட்டால், தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவன் ஜெபிக்கும் போது அதற்கு ஏற்ற நியாயம் கிடைக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய ஆலயத்தை ஒரு நல்ல ஒரு நீதிமன்றமாக வைக்க வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்திற்கு வந்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு தக்க நீதி கிடைக்கிறதாக இருக்க வேண்டும். அதனாலதான் சாலமோனுக்கு ஞானம் என்று சொல்லும் போது அவனுடைய ஞானத்தின் நிமித்தமாக தான் தேவன் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். ஆலயத்தை கட்டும்படியான கிருபையை செய்தார். காரணம், தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அவன் கற்றுக் கொடுக்கிறான். கூடுதலாக வாசிக்கலாம். 7-8 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாமி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், கிட்டத்தட்ட ஒரு செக்ரட்டரியேட் போல. நமக்கு கோவிட் காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான லாக்டவுன்ஸு மற்ற காரியங்கள் எல்லாம் வரும். சில அரசாங்கக்கூடிய அறிவிப்புகள் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் நமக்கு பாஸ் போடுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு காரியம் சம்பவிக்கணும், நேராக கலெக்டரேட்டுக்கு போகிறோம், பாஸ் நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்களை பார்க்கும்போது சாலமோன் சொல்லுகிறான், என்னுடைய தேவனுடைய ஆலயம் ஒரு கலெக்டரேட்டை போல இருக்க வேண்டும். சம்பவங்கள் என்ன சம்பவித்தாலும் அதற்கான தீர்வுக்கு ஜனங்கள் ஓடுகிற இடமாக இருக்க வேண்டும். என்ன குறைகள், பஞ்சங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எந்த நிந்தையான இக்கட்டான சூழல்கள் வந்தாலும் ஜனங்கள் விடை தேடி போகிற இடம் ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆலயம். நம்ம ஒரு வருஷமாகி எதற்காக இது கட்டினோம்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. சிலர் நம்ம ஆலயம் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் வந்ததே கிடையாது. கடைசியில் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, என்ன ஸ்டெப்ஸ் இங்கே வச்சிருக்கு, ஐயா நீ முதலே கேட்டுட்டீங்கன்னா வேற பக்கம் வச்சுருக்கலாம், தெரியாது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஆலயம் கட்டினா ஸ்டெப்ஸை குறைக்கிறவங்களும் பார்க்க வராத ஜனங்கள் புரியுது அவங்களுக்கு. அப்போ நீ தேவனுடைய ஆலயத்தை என்னவா நினைக்கிற? தேவனுடைய ஆலயம் நீங்கள் அனுதினமும் அதோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால சாலமோன் சொல்றான், இது ஜனங்களை வியாதியிலிருந்து பாடுகளிலிருந்து விடுதலையாக்குகிற இடமாக இருக்க வேண்டும். இங்கே நியாயத்தை தேடி வருகிறவர்களுக்கு நீதி கிடைக்கிற இடமாக இருக்க வேண்டும். இங்கே சிக்கல், போராட்டம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழல்களுக்கு தீர்வு கிடைக்கிற இடமாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லுகிறான் 42-43 வசனத்தை வாசிக்கலாம். அந்நிய ஜாதிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்க அதை டீப்பா வாசிக்கும் போது சொல்லுவான், எந்த திசையில இருந்து இந்த ஆலயத்திற்கு நேராக அவர்கள் கையெடுத்தாலும், எந்த திசையில இருந்து இந்த ஆலயத்துக்கு நேராக அவையெடுத்தாலும், அவர்கள் ஜெபித்தாலும் விண்ணப்பித்தாலும் அதற்கு பதில் இருக்க வேண்டும். இது உனக்காக எனக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அந்நிய ஜாதியார், இயேசுவை அறியாத ஜனங்கள் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு நேராக வரும்போது அவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு இஸ்ரவேலை காட்டிலும் அவர்கள் அதிகமாக தேவனை நம்புவதற்கும் பற்றி கொள்வதற்கும் ஏதுவாக இருக்க வேண்டும். அதுதான் பிரதானமான ஒன்று. ஆலயம் என்பது நாம் பெருமையாக நினைக்கிற ஒரு சாதாரணமான கட்டடமாக அல்ல. அது யார் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். ஆனால் வச்சிருக்கிற யார் வேணாலும் உருவாக்கலாம், செல்வாக்கு இருக்கிற யார் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். ஆனால் சாலமோன் கட்டின ஆலயம் அப்படிப்பட்டதாக அல்ல. அந்நியர் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி, தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளும்படி அந்த ஆலயம் இருக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். கடைசியாக 46 வசனம் முதல் சில வசனங்களை மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களுக்கு தூரத்திலாகவும் சமீபத்திலாகவும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு
வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரே, அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டு போனாலும் அந்த ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய ஆலயத்திற்கு நேராக தங்களை விண்ணப்பம் பண்ணும்போது தேவனை அதை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு ஆலயம் என்பது அது அந்த பகுதிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதை சார்ந்து அதை அறிந்திருக்கிற எந்த ஜனமும் எந்த ஜாதியும் அதற்கு நேராக விண்ணப்பிக்கும் போதே கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சாலமோன் ஆலயத்தை கட்டினான். தேவனுடைய ஆலயம் அப்படிப்பட்டதான அது வெறுமனே சாதாரணமாக ஆராதிக்கிற ஸ்தலமாக இருந்தால் அதற்கு அத்தனை எதிர்ப்புகள் இருக்காது. நீங்க எங்கே எந்த ஆலயத்தை பார்த்தாலும் அந்த ஆலயத்துல முன்னாடியோ பக்கத்துலயோ சைட்லயோ அல்லது உள்ளேயோ யாராவது ஒரு போராட்டம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள். காரணம் அதற்குள்ள அத்தனை காரியங்கள் இருக்கிறது. தேவன் அதை சாதாரணமாக உருவாக்கும்படி சாதாரணமான காரியத்தை செய்யும்படி அப்படி வைப்பதில்லை. இன்னைக்கு தேவன் அந்த காரியத்தை தான் நமக்கு இன்னைக்கு நம் முன்பாக வைத்திருக்கிறார். சாலமோன் ஆசைப்பட்டது போல அத்தனை சாத்தியக்கூறுகளும் நிறைந்த ஒரு ஆலயமாக தேவன் இதை உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுகிற ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும். ஜனங்கள் நியாயம் விசாரிக்கப்படுகிற ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும். அந்நியர்கள் மனம் திரும்புகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். பாவிகள் எங்கிருந்தும் மனம் திரும்புகிற ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும். அப்படிதான் சாலமோன் ஆசைப்பட்டான். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். எனக்கு நெருக்கம் உண்டாகும் போது கர்த்தரிடத்துல நான் அபயமிட்டேன். அவருடைய ஆலயத்திலிருந்து எனக்கு பதில் கொடுத்தார். தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் என்பது நீங்க டைரக்டா போய் பெற்றுக்கொள்ளுகிற காரியம். ஆன்லைன்ல வாங்குகிற பொருளுக்கு அவ்வளவாக கேரண்டி இருக்காது. ஆன்லைன்ல நம்ம நிறைய பொருட்களை வாங்க முடியும். ஆனா சொல்லுவான், இதுக்கு கேரண்டியை சொல்ல முடியாது. நீங்க திரும்ப அலைய தான் செய்யணும். திரும்ப ஏதாவது பிரச்சனைனா நீங்க போய் யாரை பார்ப்பீங்க. ஆனா கடையில போய் வாங்கினீங்கன்னா உடனடியாக நீங்கள் அதில் இருக்கிற பிரச்சனைக்கு தகுந்த விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான நீங்கள் மாற்று பொருளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுவோம். வேலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கடையில வாங்குங்கன்னு சொல்லுவோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அபயமிட்டு கூப்பிட்டேன், எனக்கு பதில் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வந்தது. தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கி. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரங்களில் நெருக்கம் வரும்போது சொல்லுவாங்க, நீங்க இந்த 10 பேர் 20 பேர் 30 பேர் கூடி ஆராதிக்கிறதுனால தான் நாங்கள் தடை சொல்ல வேண்டியது இருக்கு. கிறிஸ்தவர்களுடைய முறையை என்ன தெரியுமா? கூட்டு பிரார்த்தனை. அதை அறிந்துதான் நமக்கு விரோதமாக அந்த காரியத்தை பேசுவார்கள். கூட்டு பிரார்த்தனை. தேவன் நீங்கள் கூடுகிற இடத்துல 20 கூட நாமத்தின் நிமித்தம் கூடினால் அந்த இடத்துல கர்த்தர் அந்த காரியத்திற்கு பதில் கொடுப்பேன்னு சொல்றார். கூடுகிற இடம் தேவனுடைய ஆலயம். அந்த இடத்துல விடுதலை உண்டாயிரும். சபை கூடும்போது அங்க விடுதலை உண்டாயிரும். வேதுரை குறித்து பல முறை சொல்லுவேன். வேதுரை எங்கேயாவது சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டிருப்பாங்க. அவன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஒரு காரியத்தை பற்றி அக்கறை இல்லாமல் சபை கூடி ஜெபிக்கும். தேவதூதர்கள் போய் விடுதலை ஆக்குவார்கள். அந்த கூடுகைக்காகவும் அந்த ஜெப கூடுகைக்காகவும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். காரணம், தாவீது சொல்றான், அங்கிருந்து விடுதலை உண்டாகும், அங்கிருந்து கர்த்தருடைய சத்தம் உண்டாகும், அங்கிருந்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். சாலமோன் சொல்றான் கர்த்தருடைய ஆலயத்துடைய இருக்கணும்னு. சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்துல எப்பொழுதும் நான் தங்கி இருக்கிறதையே நாடுவேன்னு ஏன் சொல்றான்னா, அங்கே அவருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் அவருடைய கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆதி நாட்களுடைய மிஷனரிகள் கட்டின நம்முடைய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரம்மாண்டமான திருச்சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம போய் உட்கார்ந்தோம்னா நம்மளால ஆலயத்துல என்ன பிரசங்கம் பண்றாங்கிறத கேட்கறதை காட்டிலும் அங்கே இருக்கிற அந்த கல் தூண்கள், மேல மேயப்பட்டிருக்கிற கூரைகள், அங்கே பண்ணப்பட்டிருக்கிற வித்தியாசமான அலங்காரமான ஓவியங்கள், இவைகளை பார்ப்பதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காரணம், அவர்கள் அந்த ஆலயத்தை அதை ஆசைப்பட்டு அதன் மேல் அவ்வளவு அக்கறைப்பட்டு பிரயாசப்பட்டு அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதனாலதான் தாவீது சொல்றான், உங்களுடைய ஆலயத்தின் காரியங்களை நான் ஆராயும்படி ஆசைப்படுகிறேன். எப்படி நடக்கிறது? How is it possible? இதுவும் செங்கல்ல கட்டின கட்டடம் தான். என் வீடும் செங்கல்ல கட்டப்பட்ட கட்டடம். என் வீட்டுல பண்ணுகிற ஜெபம் கேட்கப்படல, நான் ஆலயத்துல பண்ணுகிற ஜெபம் கேட்கப்படுகிறது.
வீட்டுல சமாதானம் இல்லை, என் ஆலயத்துல சமாதானம் இருக்குது. எனக்கு வெளியே நியாயம் இல்லை, தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கும் போது நியாயம் கிடைக்கிறது. எனக்கு அங்கே 12 வருஷம் 13 வருஷம் மலடி தந்த தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கும் போது அடுத்த வருஷத்துல ஆண் குழந்தை. ஏன்? தேவனுடைய ஆலயம் அது தேவ பிரசனம் இருக்கிற இடம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஆராயும்படி நம்முடைய ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுவேன். நம்ம ஆலயத்துல தங்கி இருக்கணும். ஆலயம் முடியறதுக்குள்ள நம்ம கீழே போயிடும். ஒரு விதத்துல நல்லதுதான். ஆனாலும் மற்ற நேரங்களில் ஆலயத்திற்கு போனோம், ஆலயத்தில் செஞ்சுக்கணும், ஆலயத்தில் வேலை செய்யணும், ஆலயத்துடைய காரியங்கள் இருக்கணும்னு நமக்கு பிடிக்கிறது இல்லை. வேற எங்கேயாவது வெட்டி கதை பேசுகிற இடத்துல, மற்ற காரியம் பேசுகிற இடத்துல நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எப்படியாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. நான் எங்கே போகிறது, அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, கட்டாயமாக வரணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரும், மற்ற நாட்களில் வரும். மீதி நேரங்கள் தான் முக்கியமான நேரங்கள். இந்த நேரங்களில் உங்களுக்கு நிறையா இடையூறுகள் இருக்கும், நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும். கூடுகிற நேரத்தில் தனிமையில் உனக்கு எந்த அப்ஸ்டக்கிள்ஸும் இருக்காது. நான் பல நேரங்களில் தனிமையில் வந்திருக்கேன். வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். கர்த்தருடைய ஆலயம் அப்படிப்பட்டதாக இருக்கிற 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் நடுவில் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கிருபைங்கிறது ரீசார்ஜ் பண்ற மாதிரி. நீங்க எத்தனை 1000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்கியிருந்தாலும் அதை ரீசார்ஜ் பண்ணலன்னு, அல்லது அதை நீங்க சார்ஜ் போடலன்னு, பேட்டரியை சார்ஜ் பண்ணலன்னு, அது பிரயோஜனமற்றது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவன் எப்பவுமே சார்ஜ் போட வேண்டியது கிருபை. இந்த கிருபை மிஸ் ஆயிடுச்சுன்னா அதோட அவன் யூஸ்லெஸ் ஆயிடுவான், வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் தான் நீங்க சார்ஜ் போடுகிற இடம். நல்லா தெரிஞ்சுக்கணும். வாரத்துல ஒரு முறை கூட ஆலயத்திற்கு போகாதவன் தன் வாழ்க்கையில தடுமாறி எங்கேயோ போயிடுவான். வாரத்துல ஒரு முறை கூட தேவனுடைய ஆலயத்திற்கு போகாதவன் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு எங்கேயோ தொலைதூரத்துக்கு போயிடுவான், தன்னை தொலைச்சிருவான். அப்போ இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் சார்ஜிங் பாயிண்ட். அதனால அவன் சொல்றான், ஆலயத்தின் நடுவில் ஒரு கிருபையை நான் பார்க்கிறேன்னு சொல்கிறான். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இட் இஸ் a very great pleasure and a gift of God. ஆண்டவருடைய ஆலயத்தில் எல்லாம் இருக்க முடியாது. சிலரை பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி கடினமாக இழுத்து கொண்டு கூட உட்காந்துருப்பாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா அங்கே போகவே முடியாது. எந்த அளவுக்கு ஒரு ஆலயத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு தடை செய்ய முடியுமோ அவனை தடை செய்வாங்க. அப்போ ஒரு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவன் பாக்கியவன். அந்த சாக்கியம் உனக்கு கிடைப்பது ஒரு பெரிய பாக்கியம். தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய சாக்கியம். அதனாலதான் இங்க அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னுடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உன்னுடைய பரிசுத்த ஆலயமாக உன்னுடைய வீட்டின் நன்மையாக திருப்தியாகும். நீங்க ஒரு அட்டண்டன்ஸ் போட்டாச்சுன்னா உனக்கு தேவனாகிய கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சு நம்ம சாதாரணமாக நினைப்போம். ஆனால் அது அப்படி அல்ல. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நீங்கள் நுழையும் போதும், தேவ பிரசனத்தில் இருக்கும் போதும், அங்கே ஜெபிக்கும் போதும் அந்த அட்டண்டன்ஸுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். நம்ம சர்ச்சில் தான் அட்டண்டன்ஸ் போட சிஸ்டம் இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது. உன்னை குறித்து தேவ சமூகத்தில் கேட்கலாங்க. ஆலயத்தில் இருந்தானே என்ன ஆச்சு, என்ன காரியம், என்ன சூழ்நிலை? தேவ சமூகம் மிக முக்கியமானது. அது உனக்கு நன்மையை கொடுக்கிறதாக இருக்கும். 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். வருகிறவர்கள் எப்படி இருப்பார்கள், வந்து தங்கி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், நாட்டப்பட்டவர்கள். இப்படி கம்ப்ளீட்லி இமர்ஜ் இன்சைட் தி சர்ச், அவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் எந்த அளவிற்கு நாட்டப்படுகிறீர்களோ, நாட்டமுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, ஈடுபாடு செலுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில செழித்திருக்கும். 122ஆம் சங்கீதம் 9ஆம் வாசகம் படிக்கலாம். தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடினேன். ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக வேண்டும். நன்மைதான் தேவனுடைய ஆலயத்தில் முழுவதும் உண்டு, அது மாற்றமே கிடையாது. தேவனுடைய ஆலயத்தை அசோசி ஆகும் போது நன்மையை இழந்து போவார். அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக. தேவனுடைய ஆலயம் நன்மையை கொடுக்கும்படியான இடம். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா டாக்டர் மாதிரி நம்புவீங்க. அந்த டாக்டர் சொல்லுகிற எல்லாத்தையும் கீப்பப் பண்ணுவீங்க. அவங்க வரவங்கெல்லாம் எழுதி கொடுக்குற மெடிசனை கூட வாங்குங்க. காரணம் என்ன, எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க, எப்படியாவது நம்மளை சரி செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டரையோ அல்லது அங்கே உங்களுக்கு மருத்துவம் பார்க்கிறவர்களையோ எதிர்த்து நீங்கள் பேசவோ அவர்களை தாக்கவோ முற்படுவீர்களே, ஆனால் அதனுடைய அஃபென்ஸு ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ். உங்களை நான் வேலைகள் பேசவோ விழுதை போடும். நீங்கள் என்ன நடந்தாலும் கேள்வி கேட்க முடியாது. தேவனுடைய ஆலயமும் அப்படிப்பட்டது. உனக்கு அது நல்ல ஒரு ஸ்தலமாக, அடைக்கலத்தின் ஸ்தலமாக இருக்கும்.
பாதுகாப்பின் ஸ்தலமாக இருக்கும். உனக்குரிய சகல காரியங்களையும் கொடுக்கும். இட் இஸ் சம்திங் ஈக்குவலன்ட் டு கலெக்டர், இட்ஸ் சம்திங் ஈக்குவலன்ட் டு போலீஸ் ஸ்டேஷன், இட் இஸ் சம்திங் ஈக்குவலன்ட் டு கோர்ட், இட்ஸ் சம்திங் ஈக்குவலன்ட் டு ஹாஸ்பிட்டல், பட் இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் பிளேஸ். ஒரு கோர்ட்டில், ஒரு நீதிமன்றத்தில் அங்கே ரொம்ப பணிவாக நீதிபதி முன்பாக நிற்பார்கள். காரணம் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக. எதிர்த்து பேசினாருக்கான பதிலே வேறமாக இருக்கும். தேவனுடைய ஆலயமும் அப்படித்தான். நீங்கள் நன்மை உண்டாகும்படி தேவனுடைய ஆலயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க. எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் நன்மைக்கு ஏதுவானதுதான். ஆனால் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக தேடுவேன், தீமை உண்டாகும்படி தேவனுடைய ஆலயத்தை பயன்படுத்தினார்கள். தேவனுடைய ஆலயத்தை அசுசியாக்கி விடாதீர்கள். தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஏளனமாக எண்ணி விடாதீர்கள். அது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்கும் ஒவ்வொருவருக்கும் இதில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, நீங்கள் ஆலயத்தின் நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக.